விஜய் அவருடைய பிரச்சாரம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, இனிமேல் 2 பேர் கடையில் தான் போட்டி, ஒன்று தாவேகா இன்னொன்று திமுக அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது 100% எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்து 20-30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட அரசியல் அப்படிங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படி தான் இருக்க போகுது. உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படி தான் இருக்க போகுது. மற்றபடி பாஜக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸு, ஒட்டுமொத்த இந்தியாவையும் சூழ்ந்து நிற்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டை அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட்டுற மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் ஒரு எஃகு கோட்டை போல் தனக்கு சவால் விடுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இத்தனை ஆண்டுகால திராவிட ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் தாவேகா போல கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் அமரப்போகிற இந்த தருணத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசக்காடாக்க முடியுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் பாஜக இடைவிடாமல் செய்யும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தாவேகாவில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அதனால் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான பீரியடாக இருக்க போகுது. ஒரு பக்கம் என்னென்ன காமெடிகள் நடக்க போகுதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டை நாசக்காடாக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல.